இப்போ நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இதுவாக சுண்டல், சனா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சனா வந்து 8 hours நல்லா ஊற வச்சுட்டு நான் தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா ஒரு 10 விசில் வாங்கி எடுத்திருக்கேன். அப்படி எடுத்தால் தான் இது வந்து நல்லா மசியாக இருக்கும். இப்படி கையால் அமுத்தினாலே மசிஞ்சுடுத்து பாருங்க. இப்படி இல்லைன்னா 10 விசிலுக்கு கம்மியாக வாங்கினோன்னா அது வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் 8 hours ஊற வச்சுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி போட்டு 10 விசில் வாங்கி எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெள்ளைக்கடலை, கறிவேப்பிலை, வரமிளகாய், கடுகு, தேங்காய் துருவல், நல்லெண்ணெய், மிளகாய்த்தூள். ரொம்ப ஈஸி. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு உண்டான நைவேத்தியத்தில் இதுவும் ஒரு ஸ்பெஷல் நைவேத்தியம் தான். கண்டிப்பாக, அதாவது நிறைய பேருக்கு கொழுக்கட்டை பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறவாளுக்கு ஜஸ்ட்டு பாயசமும் சுண்டலுமாவது அவருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சுண்டலுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கிறது. 2 மிளகா வத்தல் போடுறேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். கருவேப்பிலை, இந்த எண்ணெயிலேயே தேவையான அளவு காரப்பொடி போட்டுருங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த வேக வச்சு சுண்டலை இதில் ஆட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு தேவை இருக்காது. உப்பு வேணுங்கிறவா சுவாமி நைவேத்தியத்துக்கும் நம்ம டேஸ்ட் பார்க்க முடியாது. சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சுண்டலில் நிறைய தேங்காய் பூவும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க.